அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சரி, இப்ப என்ன சொல்றாரு சாமுவேலு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் இந்த சர்வாங்க தகன பலி, அப்புறம் தகனங்களும் சர்வாங்க பலிகளும் வந்து கர்த்தரை வந்து பிரியப்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கர்த்தருக்கு வந்து நம்ம ஒரு பலி கொடுத்துட்டா போதும், இல்ல கர்த்தருக்கு நம்ம வந்து காணிக்கை செலுத்திட்டா போதும், கர்த்தர் அதுலதான் வந்து பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீ என்னதான் காணிக்கை செலுத்தினாலும், என்னதான் நீ துதிச்சாலும், என்னதான் நீ ஆராதிச்சாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல அப்படின்னா அது எல்லாமே என்னது? விருதாதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனா என்னதுங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். கர்த்தர் போன்னு சொன்னா போகணும், கர்த்தர் செய்யாதன்னு சொன்னா செய்யக்கூடாது. இதுதான் வந்து கர்த்தரை கீழ்ப்படுகிறதுக்கான வழிகள். அது எப்படிங்க தெரியும் அவர் என்ன செய்யாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, முன்னாடி சொன்ன பாயிண்ட் போலதான் என்ன பண்ணணும், நீ முதல்ல கர்த்தரோட ஒரு